லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு திரை விமர்சனம். வெற்றி, பிரகிட சாகா, மாறன், லிசி ஆண்டனி, கவிதா பாரதி மற்றும் பலர் நடிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் தர்புகா சிவா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 1944 சென்னையில் நடந்த CN லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கிற்கும் இந்த படத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. கவன ஈர்ப்புக்காக இத்தகைய தலைப்பு வைத்திருக்கும் இயக்குனர் தயால் பத்மநாபன் இந்த படம் மூலம் மரண தண்டனையும் ஒரு விதத்தில் கொலைதான் என்ற விவாதத்தை முன்வைத்திருக்கிறார். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காததால் வறுமையில் சிக்கி தவிக்கும் ஹீரோ வெற்றி திருடுகிறார். வேலை கிடைக்கும் வரை அதையே தொழிலாக வைத்துக்கொண்டு பயணிக்கும் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கொலை குற்றவாளியாகிறார். அதன் மூலம் தனக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கும் வாதத்தை வெற்றி முன்வைக்கிறார். அவரது வாதம் சரியா தவறா என்பதை மனித உணர்வுகளின் அடிநாதத்தை தொடும் விதத்தில் சொல்வதுதான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. வெற்றியின் அலட்டல் இல்லாத அளந்து கொடுத்த நடிப்பும் பதற்றம் இல்லாத வசன உச்சரிப்பும் திரைக்கதையின் இடம்பெறும் வாதங்களுக்கும் கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. ஹீரோனியாக நடித்திருக்கும் பிரகிடா சாகாவுக்கு கிராமத்து வேடம் சற்று ஒத்து போகவில்லை என்றாலும் யதார்த்தமான நடிப்பு மூலம் அந்த கதாபாத்திரத்தில் தன்னை பொருத்தி கொள்ள முயற்சித்திருக்கிறார். சிறைச்சாலை அதிகாரியாக நடித்திருக்கும் ரங்கராஜ் பாண்டே வெற்றியின் வாதத்திற்கு எதிர்வாதம் செய்யும் கதாபாத்திரத்தில் கம்பீரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெற்றியின் நண்பராக நடித்திருக்கும் மாறன், அம்மாவாக நடித்திருக்கும் லிசி ஆண்டனி, தொழிலதிபர் லக்ஷ்மிகாந்தனாக நடித்திருக்கும் கவிதா பாரதி, கன்யா பாரதி, அருவி மதன் ஆகியோர் தங்களது கச்சிதமான நடிப்பின் மூலம் அந்தந்த கதாபாத்திரமாகவே பார்வையாளர்கள் மனதில் இடம் பிடித்து விடுகின்றனர். ஒளிப்பதிவாளர் MV பன்னீர்செல்வம் செயற்கையான வெளிச்சத்திற்கு பதிலாக கதையின் சூழலுக்கு ஏற்ப சூரிய ஒளியையும் குறைவான விளக்குகளையும் பயன்படுத்தி காட்சிகளை படமாக்கியிருக்கிறார். தர்புகா சிவாவின் இசையும் பாரதியார், பாரதிதாசன் மற்றும் தயால் பத்மநாதன் ஆகியோரது பாடல் வரிகளும் கதை களத்தையும் கதை மாந்தர்களின் மனங்களையும் பிரதிபலிக்கிறது. குற்றவாளிகளின் பார்வையில் மரண தண்டனை என்பது ஒருவருக்கான நீதி மறுக்கப்படுவதற்கு சமம் என்ற ரீதியில் காட்சிகள் வாதங்களாக நகர்ந்தாலும் அதை சுவாரஸ்யமிக்க படமாக நகர்த்துவதற்கு படத்தொகுப்பாளர் பூபதி தேவகிரியின் பணி கை கொடுத்திருக்கிறது. கதை எழுதி இயக்கியிருக்கும் தயால் பத்மநாபன் எளிமையான கதை மூலம் மனிதர்களின் மனங்களையும் எண்ணங்களையும் தன் வலிமையான எழுத்துக்கள் மூலம் திரைமொழியில் பிரதிபலிப்பதில் வல்லவர். மொத்தத்தில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு பாராட்டப்பட வேண்டிய கருத்தியல் படைப்பு.